சார், வேலூரில் நாங்கள் அடைஞ்சது தோல்வி கிடையாது, திமுக பெற்றது வெற்றியும் கிடையாது. 20% இருந்த எங்களுடைய ஓட்டு சதவீதம் போன தேர்தலில் வந்து அவங்க கணக்குப்படியை பார்த்து 20% சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி எவ்வளோ 41%, 47% உயர்ந்திருக்கு. 8000 ஓட்டில் வந்து தறி ரத்தம் போட்டு ஜெயிச்சிருக்காங்கன்னு சொன்னால் இன்னும் 2 மாதம் கழிச்சு எலெக்ஷன் நடந்துச்சுன்னா ஒரு 1 லட்சம் ஓட்டில் நாங்கள் ஜெயிச்சிருப்போம். மக்களுடைய மனநிலை நாளுக்கு நாள் திமுகவுடைய நிர்வாக கோளாறு, திமுகவுடைய பொய் பிரச்சாரம், திமுகவுடைய பொய்யான வாக்குறுதி இதெல்லாம் வந்து மக்கள் எண்ணி பார்க்க ஆரம்பித்து திமுக எதுவுமே செய்யவில்லை அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது. இப்போது இன்னும் வந்தாலும் இன்னும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கை அவர்கள் வந்துவிட்ட காரணத்தினால்தான் ஒரு 4.25 லட்சம் ஓட்டு இப்போ அதிமுக ரெட்டில் வாங்கிட்டுன்னு சொன்னால் மிகப்பெரிய அதிமுக கட்சி ஓட்டுக்கள் அதிமுகவுடைய வாக்கு வங்கிகள் சரியவில்லை. அதிமுக எதிர்காலத்தில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதற்கு அடித்தளமிட்ட தேர்தலாகத்தான் வேலூர் தேர்தலை பார்க்க வேண்டும். அதிமுக வந்து கள்ளமுட்டாய் கொடுத்து ஜெயிச்சிட்டோம், கமர்ப்பு முட்டாய் கொடுத்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் பெற்ற வெற்றி தான் அப்படின்னு ஸ்டாலின் இப்போ போயிட்டு அது சரிதான், ஒரு ஓட்டில் ஜெயிச்சாலும் வெற்றி தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க மனச்சாட்சி சொல்லும்ல, 5 லட்சம் ஓட்டில் நாங்கள் 5 இடத்துல வெற்றி பெற்றோம், 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் நாங்கள் 10 இடத்துல வெற்றி பெற்றோம், 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் நாங்கள் 8 இடத்துல வெற்றி பெற்றோம்னு வீரவாசனை பார்த்தாங்களே. இப்போ 8000 ஓட்டில் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம்னு சொல்லுங்கள். வெற்றி வந்து அது சரிதான், அன்றைக்கி அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி வந்து அவங்க மக்கள் ஏமாந்து அளித்த வாக்குகள் தான், ஏமாற்றி பெற்ற வெற்றி தான். இன்றைக்கி நிலைமை மாறிடுச்சுங்கிறதுக்கு அடையாளம் தான் இந்த தேர்தல். நாங்கள் இன்னும் கொஞ்சம் வேகமாக செயலாற்றியிருந்தால் வெற்றி வந்து எங்களுக்கு வந்திருக்கும், அதிமுக பெற்றிருக்கும். ஆகவே வந்து நாங்கள் பெற்றது தோல்வி கிடையாது, அவங்களுக்கு பெற்றது வெற்றி. அவங்க வந்து பிறருக்கு போய் இந்த வெற்றியை வச்சு இனிப்பு ஊட்டுறது, வெடி ஓடுறது இதெல்லாம் கேவலமானது. 3 தொகுதியில் நாங்கள் ரீடிங் ஆகியிருக்கோம், 3 தொகுதியில் அவங்க ரீடிங் ஆகியிருக்காங்க. அங்கே என்ன நடந்துச்சு, எந்தெந்த இது ஓட்டுருச்சு, அங்கே மத பிரச்சாரம்லாம் நடந்துச்சு, அதையும் தாண்டி இவ்வளோ ஓட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம்னு சொன்னால் எங்களுக்கு தான் வெற்றி. அதிமுக தான் வெற்றி, எடப்பாடியோடைய ஆட்சிக்கு தான் வெற்றி, அவருடைய ஆட்சிக்கு ஒரு அங்கீகாரமாக தான் தேர்தலை பார்க்கணும். அந்த மாதிரி பணப்பட்டுவாடா இல்லாட்டினா நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்காரு. அவர் பேரே சீமான், அவர் வறுமையை பற்றி பேசக்கூடாதுல்ல, பேரே சீமான் இல்லையா, சீமான் விட்டு செல்லப்பிள்ளை இல்லையா. அதனால் வந்து பணங்கள் கொடுப்பது, பணம் வாங்குவது அந்த காங்கிரஸ் காலத்துலேருந்து வெள்ளைக்காரன் காலத்தில் நடக்கும். ஆனால் நாங்கள் பணம் கொடுக்கல, அதிமுக பணம் கொடுக்கல. அதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் இருக்குது. ஆனால் இந்த தேர்தலில் வந்து அது முற்றிலும் தவிர்க்கப்பட்டதாக தான் நான் நினைக்கிறேன், தவிர்க்கப்பட்டது. அதனால் இப்போ வாக்காளர்கள் வந்து விரும்பி வந்து அளித்த வாக்குகள் தான். எங்களை பொறுத்த மட்டில் அதிமுக சென்ற பொது தேர்தலை விட இந்த முறை நடந்த இடைத்தேர்தலில் எடப்பாடி ஆட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பதை போல் வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறது, திமுகவுடைய வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது. ஆகிய அவர்கள் பெற்ற வெற்றியே கிடையாது. இதோட தொடர்ச்சியாக பொது தேர்தலில் வந்து அதிமுக எந்த அளவுக்கான வெற்றி வாய்ப்பு? இன்னும் 2 மாதம் கழிச்சு எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக ஜெயிக்கும். இந்திய தேர்தல், வேலூர் தேர்தல் 2 மாதம் கழிச்சு வந்துருச்சுன்னா அதிமுக தான் உறுதியாக ஜெயிச்சிருக்கும். ஏன்னா கிராம மக்களிடையே திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்ன பொய்யான வாக்குறுதியெல்லாம் திமுக உடைய நடவடிக்கைகள் அத்தனையும் கிராமங்கள் தோறும் சென்றடைந்து கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் தேர்தல் வந்துருச்சு. இன்னும் ஒரு 1 மாதம் 2 மாதம் தள்ளி போயிடுச்சுன்னா திமுகவுடைய பொய்யான பிரச்சாரங்கள் முழுமையாக மக்களுக்கு தெரிய வந்த பின்பு அந்த கட்சி முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கும், திமுக தோற்கடிக்கப்பட்டிருக்கும். எப்போ பொது தேர்தல் நடத்தினாலும் அதிமுக தான் வெற்றி பெறும். எப்போ பொது தேர்தல் 2021 தான் பொது தேர்தல். அந்த 2021 சட்டமன்ற பொது தேர்தல் தான் நடத்து வரது. அதுக்கு முன்னாடி 2 சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும். எப்போ எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக தான் வெற்றி வரும். எடப்பாடியாருடைய ஆட்சிக்கு தான் அங்கீகாரம் கிடைக்கும், ரெட்டலை வலுவாக ஜெயிக்கும். 2021 எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வெற்றி வருவார். பொது தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி அப்படியே தான் இருக்கு, அடுத்த பொது தேர்தலையும் இந்த கூட்டணி அதே முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் தான் முடிவு பண்ணுவாங்க.